என்ன ஆ? ஆ? ஏய், ஏய், வேணாம், 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 வேணாம். ஏய், விடு, விடு. ஐயோ. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா கயல்? அந்த குக்கிங் செட்லயே ஒன்னு தூக்கி சுத்தணும்னு நினைச்சேன். அந்த பாரம்பரிய சமையல சும்மா அட்டகாசம் பண்ணிட்டேன். அவங்க கொடுத்த 3 டாஸ்கையும் சும்மா பின்னி பெடல் ஏய், எடுத்தேன். நீயும் தானே கூட இருந்த. ஐயோ அப்புறம் கயல், நான் சும்மா ஓரமா தானே நின்று இருந்தேன். ஆனா நீ சமையல சாதிச்சு காட்டிட்டு போ. நீ கைய கொடு. கிரேட். என் ஒய்ஃப் இவ்வளவு திறமையானவன் நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? அதுவும் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி டக்கு டக்குன்னு டெசிஷன் எடுத்து பாரு. சூப்பர். இங்க பாரு, நான் அடிச்சு சொல்றேன், நாளைக்கும் நாம தான் ஜெயிப்போம். நம்ம ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கு. ஆனா அதை விட நம்ம தோத்துடக் கூடாதுங்கிறதுல கவனமா இருக்கணும். ஏன்னா நமக்கு சவாலா இருக்கிறது தீபிகா. அவளாம் முன்னாடி ஒரு ஆளே கிடையாது. அப்படிலாம் இல்ல எழில். தீபிகாவை நம்ம சாதாரணமா எடை போட்டுற முடியாது. அவ வெளிநாட்டுல 3 வருஷம் என்னமோ குக்கிங் கோர்ஸ் படிச்சுட்டு வந்திருக்கிறதா சொல்றா. அப்ப அவளுக்கும் டேலண்ட் இருக்குல்ல. இன்னைக்கு என்னமோ அவ தோத்துட்டா. இன்னைக்கு மட்டும் இல்ல கயல், அவ என்னைக்குமே உங்ககிட்ட தோத்துக்கிட்டே தான் இருப்பா. ஏன்னா அவ எண்ணம் சரியில்லை. வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு திறமை மட்டும் பத்தாது. அதே சமயம் நம்ம செயலும் எண்ணங்களும் சரியா இருக்கணும். இங்க பாரு, எவ்வளவு திறமை இருந்தாலும் நேர்மையான வழியில உழைச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்படி ஒரு எண்ணம் அவகிட்ட சுத்தமா கிடையாது. இந்த போட்டியில அவ ஜெயிக்கணும்னு வரல, உன்னை தோக்கடிக்கணும்னு வந்திருக்கா. உன்னை பழி வாங்கணும், உன்னை வாழ்க்கையில முன்னேறவே விடக்கூடாதுன்னு நினைக்கிறா. அந்த எண்ணம் தப்பு இல்ல. நீ சொல்றதும் சரிதான் எழில். அவ எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும். நாம அவளை ஜெயிக்கிறதுல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல்ல. நடந்த 3 ரவுண்ட்லயுமே அவ தான் டஃப் கொடுத்திருக்கா. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்லயுமே அவ தானே ஜெயிச்சா. அவ ஜெயிச்சான்லாம் சொல்லாத. நம்ம மேல உள்ள கோவத்துல அந்த செஃப் நமக்கு மார்க் கம்மியா போட்டாரு, அதனால அவ ஜெயிச்சா. ஆனா நீ பார்த்தல்ல, யார் உனக்கு எதிரா வந்து நின்னாலும் உனக்காக நார்கன்ற மாதிரி அந்த கடவுளே உனக்கு துணையா நின்னாரு. கடைசி ரவுண்ட்ல அந்த செஃப் நமக்கு மார்க் கம்மியா போட்டுருவாருன்னு நான் ரொம்ப பயந்தேன் தெரியுமா? அந்த சமயம் அந்த வயசான அம்மா நமக்கு மார்க் போட்டதுனால அந்த செஃப் கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். இதுவே அவர் மார்க் போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோ, 3 மார்க் 4 மார்க் கம்மியா போட்டு நம்மள எலிமினேட் பண்ணிருப்பாரு. உண்மைதான். நம்ம உழைப்போட சேர்ந்து அந்த கடவுளோட ஆசீர்வாதமும் இருந்ததுனாலதான் இந்த அளவுக்கு நம்ம வந்து நிக்கிறோம். இதே மாதிரி நம்ம நாளைக்கு நடக்க போற ஃபைனல் ரவுண்ட்லயும் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஆனா எனக்கு அந்த பயம் போயிருச்சு. அவன் என்ன சூழ்ச்சி வேணா பண்ணட்டும், நீ அதையும் முறியடிச்சிட்டு சும்மா செமைய ஜெயிப்பன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உனக்கு பொறுமைக்கு பொறுமையும் இருக்கு, நிதானத்துக்கு நிதானமும் இருக்கு, திறமைக்கு திறமையும் இருக்கு, அதுவும் இல்லாம அழகும் இருக்கு, அறிவும் இருக்கு. போதும் போதும் போதும்னு சொல்றதுக்கு நீ என்ன சாதாரண வேலையை செஞ்சுட்டு வந்திருக்க? சேலஞ்சிங்கா கொடுத்த டிஷ்ஷையே சும்மா டேலண்ட யூஸ் பண்ணி சூப்பரா சமைச்சல்ல. சரிப்பா, இன்னும் நம்ம ஜெயிக்கல. நாளைக்கு தான் ஃபைனல் காம்படிஷன். அதெல்லாம் உனக்கு சப்ப மேட்ரு. நாளைக்கு நீயே பாரு, உன்னை எலிமினேட் பண்ணணும்னு நினைச்ச ஷெஃப் உன் சமையலோட டேஸ்ட பார்த்துட்டு உனக்கு தூக்கி அப்படியே அவார்டு கொடுப்பாரு. பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். சரி சரி, சந்தோஷப்பட்டதெல்லாம் போதும். கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வை. நாளைக்கு முழுசா ஜெயிச்சுட்டு அப்புறம் மொத்தமா சந்தோஷப்பட்டுக்கலாம். இப்போ நமக்கு நிறைய வேலை இருக்கு. இப்ப என்ன வேலை? மறந்துட்டியா? நாம தானே சமைக்க போறோம்னு சொல்லிட்டு வந்தோம். ஆமால, நான் தான் மறந்துட்டேன். வா.